சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சோன்னே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். முருக பக்தர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம முருகனை வேண்டி நம்ம ஒவ்வொரு நாளும் முருகனிடம் முறையிட வேண்டும். நமக்கு வருகிற கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? முருகா, நம்ம ஏப்பா இப்படி எங்களை சோதிக்கிற, ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது ரொம்ப சோதிக்கிறியேப்பா அப்படின்னு நம்ம முருகன்கிட்ட சொல்லுவோம். நமக்கு வருகிற கஷ்டமோ நஷ்டமோ அதற்கு நாம் தான் பொறுப்பு. நம்முடைய கர்ம வினையே காரணம். முதல்ல அதை நம்ம ஒப்புக்கணும். முருகன்கிட்ட நம்ம எப்படி சொல்லணும்? காலையில் எழுந்த உடனே, முருகா, எனக்கு வருகிற கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் எனக்கு வருகிற துன்பத்துக்கும் எல்லாத்துக்குமே நான் பொறுப்பு. என்னோட கர்ம வினை தான் காரணம். அதை நான் உணர்றேன் அப்படின்னு நம்ம ஒப்புக்கணும். மனசார அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு முருகன்கிட்ட மனசார நம்ம வேண்டி, இதுலேருந்து என்னை காப்பாற்றி கொண்டு வாப்பா, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்று, இந்த செயல்லேருந்து என்னை காப்பாற்று, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவித்து எனக்கு ஒரு நல்ல வழியை காமி, எனக்கு ஒரு துணையை காமி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம முருகா நீ என் கூட இருன்னு மட்டும் நம்ம முருகன்கிட்ட கேட்டால் போதும். அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக முருகன் நமக்கு உதவி செய்வார். சிறு சிறு சோதனைகளை கொடுப்பாரே ஒழிய நம்மளை கடைசி நேரத்தில் கைவிடவே மாட்டார். நான் என்னுடைய எத்தனையோ சூழ்நிலைகளை நான் உணர்ந்திருக்கேன். முருகன் இதுவரைக்கும் என்னை கைவிட்டதே இல்லை. கஷ்டம் வரும், சோதனை வரும், ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் வைப்பார். கண்டிப்பாக அதுதான் முருகனோட ஸ்பெஷாலிட்டியே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே, முருகா, எனக்கு வருகிற துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ என்ன பிரச்சனையோ அதுக்கு நானும் என்னுடைய கர்ம வினை தான் காரணம். அதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்க. இனிமேல் அந்த துன்பத்துக்குள்ளே நான் போகாதபடி நீங்கள் எனக்கு உறுதுணையாக நில்லுங்க அப்படின்னு முருகனை மனசார வேண்டி உங்களுடைய நாளை தொடங்குங்கள். முருகா சரணம்.